விவிலியம் அறிவோம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி மீகா அதிகாரம் 5. அரண்சூழ் நகரில் வாழும் மக்களே, உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக முற்றுகையிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஆளுநன் கோலால் கன்னத்தில் அடிபெறுவான். ஆட்சி செலுத்துபவர் பெத்லகேமிலிருந்து தோன்றுவார். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். விடுதலையும் தண்டனை தீர்ப்போம். அசிரியர் நம் நாட்டிற்குள் படையெடுத்து வரும்போதும் நம் அரண்களை அழித்தொழிக்கும் போதும் அவர்களுக்கு எதிராக மேய்ப்பர் எழுவரையும் மக்கள் தலைவர் எண்மரையும் நாம் கிளர்ந்தெழச் செய்வோம். அவர்கள் அசிரியா நாடு முழுவதையும் நிம்ரோது நாட்டை அதன் நுழைவாயில்கள் வரையிலும் தங்கள் வாளுக்கு இரையாக்குவார்கள். அசிரியர் நம் நாட்டிற்குள் படையெடுத்து வரும்போதும் நம் எல்லைகளை கடந்து வரும்போதும் நம்மை அவர்களிடமிருந்து விடுவிப்பார்கள். அப்பொழுது யாக்கோபில் எஞ்சியிருப்போர் ஆண்டவரிடமிருந்து வரும் பனியைப் போலவும், மனிதருக்காக காத்திராமலும் மானிடருக்காக தாமதிக்காமலும் புல்மேல் பெய்கின்ற மழை துளிகள் போலவும் பல மக்களினங்களிடையே இருப்பார்கள். மேலும் யாக்கோபிலே எஞ்சியிருப்போர் காட்டு விலங்குகளிடையே இருக்கும் சிங்கம் போலவும், ஆட்டு மந்தைக்குள் நுழைந்து யாரும் விடுவிக்க இயலாத நிலையில் அவற்றை மிதித்து துண்டு துண்டாய் கிழித்து போடும் சிங்கக்குட்டி போலவும் பல மக்களினங்களிடையே இருப்பார்கள். உனது கை உன்னுடைய பகைவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உன்னுடைய எதிரிகள் அனைவரும் அழிந்தொழிவார்கள். அந்நாளில் நான் உன்னிடமுள்ள உன் குதிரைகளை வெட்டி வீழ்த்துவேன், உன் தேர்ப்படையை அழித்தொழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். உன் நாட்டில் உள்ள நகர்களை தகர்த்தெறிவேன். உன் அரண்கள் அனைத்தையும் தரை மட்டமாக்குவேன். உன்னுடைய மாய வித்தைக்காரர்களை ஒழித்து கட்டுவேன். குறி சொல்லுவோர் உன்னிடம் இல்லாது ஒழிவர். நீ செய்து வைத்திருக்கும் சிலைகளையும் படிமங்களையும் உடைத்தெறிவேன். உன் கைவினை பொருட்கள் முன் இனி நீ தலைவணங்கி நிற்க மாட்டாய். நீ நிறுத்தியிருக்கும் கம்பங்களை பிடுங்கி எறிவேன். உன் நகரங்களை அழித்தொழிப்பேன். எனக்கு செவி கொடாத வேற்றினத்தார் மேல் சினத்துடனும் கடும் சீற்றத்துடனும் பழி தீர்த்து கொள்வேன். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.